Hi Challakutties, welcome to Take Cook Fictions. அண்ட் ஃபஸ்ட்டு சாரி சொல்லவா, அது வேணால் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் டெய்லியும். பிகாஸ் நான் அவ்வளோ லேட் பண்ணுறேன் இப்போலாம் வர எஃப்எஃப் போடுறதுக்கு. ஸோ நான் வேணும்னு பண்ணலடா, அது எனக்கு சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடுறதுடா. அது வாய்ஸ் மெசேஜ்னால் என்னால் கரெக்ட் டைமுக்கு போட முடியலன்றதோட எப்படி சொல்லுது, சைடு பை சைடு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குடா. நான் அந்த சவுண்டை கேப்சர் பண்ணாமல் நான் அது எஃப்எஃப் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். ரெண்டாவது, இந்த பொங்கல் டைமு வீட்டில் ஃபங்க்ஷன் வேறு போகுது. அண்ட் சொல்லப்போனால் நான் ஹையர் ஸ்டடீஸ் வேறு இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஸோ அந்த இது வேறு அப்படின்னு போய்கிட்டே இருக்குது செலம்ஸ். ஸோ சரிடா. ஸோ டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே போயிடலாம்டா. ஸோ கோச்சிக்கிறாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேபிஸ். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா மீட்டிங் ஆஸ் யூஷுவல் வந்து அடுத்த நாள் மீட்டிங் நடக்குதுடா. ஸோ மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் நம்ம ஜேகே தான் வின்னு. ஸோ எல்லாருமே கங்க்ராட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க. நம்ம ஜேகே அண்ட் ஜாக்சன் அண்டு தருணோட பிஏ இந்த 4 பர்சன் மட்டும்தான் இருக்காங்க. தருண்னா ரொம்ப இதாக இருக்கார். ஏன்னா நேற்று போட்ட பிளான் படி பார்த்தோம்னா இன்றைக்கி ஜேகேக்கு ஏதாச்சும் ஆயிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நம்ம ஜேகே ஹக்கூலாக சிரிச்சிட்டு பக்கத்தில் போய்ட்டு, என்னடா தருண் ரொம்ப யோசிக்கிற போலையே, கங்க்ராட்ஸ்லாம் பண்ண மாட்டியா, வின் பண்ணியிருக்கேன்டா, டெய்லி வின் பண்ணுறியா, இவனுக்கு எதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணணுன்ட்டு இருக்கியா என்ன? அப்போல்லாம் இல்லை கிங், கங்க்ராச்சுலேஷன். ஆனால் சொல்லியாண்டா, நல்லா தான் பிளான் பண்ணுற நீ கிங். நீ போடுற இந்த மாதிரி கேவலமான பிளானுக்கெல்லாம் நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க என்ன? பொம்பளைங்க விஷயத்துலனா வீக்குன்னு நினைக்கிறியா? இல்லை அவளை மாதிரி ஒருத்தவளை அனுப்பிவிட்டா நான் நாக்க தொங்க போட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறியா? லாராவை என்ன பண்ணீங்க? இதோடா என்ன பண்ணேன்னா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை வச்சு வெக்கமா இல்லை? ஆம்பளதில் நீ என் ஸ்வீட் ஹார்ட், அவளுக்கு சொந்தமானதை தொட்டால் நான் சும்மா விடுவேனா? கிங், லாராவை என்ன பண்ணீங்க? நீ ஏன்டா அவ்வளோ துடிக்கிற? அவனோட பிளானுக்கு ஒரு சைடு இதில்ல, அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறாரு. ஜேகேக்கு வந்து தெரியும். ஸோ லாராக்கும் தருணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இல்லைடா, அது ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கோடனே அவர் சிரிச்சுட்டு அவர் வாட்டுக்கு ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு சேரில் உட்காந்துட்டு அவங்க காட்ஸை வந்து இது பண்ணுறாங்க. அந்த நைட்டு நடந்தது தான்ட்டு அதில் இருக்குது அந்த வீடியோவில், அவர் பென்ட்ரைவில் ஓடுது. தருண் வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க, எங்கே எல்லா பிளானையும் சொல்லிட்டாலோ அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேகே வந்து கீழே உட்கார வச்சு கெஞ்சிருப்பாங்களா, அந்த செகண்ட் வந்து லாரா வந்து சப்புன்னு அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த கண்ணாடி பீஸ் எல்லாமே அவங்க ஸ்கின்ல வந்து கீறி இருக்கும். ஸோ அப்போ வந்து பேசினது வச்சது தான் இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க காட்ஸ்கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த இது பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக தான்டா போகும். ஸோ பார்ப்பேன்டா. இவ்வளோ வச்சு என்ன பண்ண? நாளைக்கு தான் தருண் பாஸ் பர்த்டே, கிஃப்டாக கொடுத்துடலாமா? நல்லா இருக்காது, கிஃப்ட்டு கேவலமாக இருக்குது. அம்மா உனக்கு வேணாம்மா? எனக்கெல்லாம் வேணாண்டா, அவ்வளோதான், என் ஆள் என்னை கொண்டா கூட பரவாயில்ல, என் தம்பியை கட் பண்ணி போட்டுருவா, அப்புறம் நான் என்ஜாய் பண்ணவே முடியாது. இதுக்கு தான் லவ் பண்ணுறீங்களோ? டேய் சத்தியமாக உனக்கு வேணாமாடா? என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமாக தெரியுதாடா? பழி வாங்குறேன்னு பேரில் எவன் கூடயோ போய் படுக்கிறா, இவ கூடலாம் சீச்சி சத்தியமாக முடியாதுடா. ஆனால் எனக்கு இவ்வளோ சும்மா விட முடியாதுடா. அன்னைக்கு தெரியாமல் கையை தொட்டுட்டேன் மச்சான், அதுவும் கீழே விழுக போனா மச்சான். ஹெல்ப் பண்ணதுக்கு எவ்வளோ ஆக்ஷனு, எவ்வளோ
இவளெல்லாம் சும்மா வரக்கூடாது, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு 4 பேர் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேருமே ஒரே செகண்டில் சிரிக்கிறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருக்கிற பிளேஸே வந்து மூடப்பட்ட இடம் தான். ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் ஒர்க்குக்காக அந்த இடத்த மூடி வச்சுருக்காங்க. ஸோ யோசிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்முக்குள்ளே அவளோட பாடியை போட்டு அதுக்குள்ளே மோனோ ஆக்சைடு வந்து ஊற்றிடுறாங்க. ஸோ மோனோ ஆக்சைடு ஊற்றினோம்னா ஸ்கின்னெல்லாம் அதுவாக பீல் ஆகி இறந்துருவாங்கடா. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓகே, எனக்கு இது பத்தலையே, எனக்கும்டா உண்மையிலே அவள் பண்ணதுக்கெல்லாம் என் கையால் அவள் தோலை உரிக்கணும். பட் அப்போ கூட எனக்கு அவள் கையில் ரத்தம் வர்றது பிடிக்கல மச்சான். என் கை வந்து அவள் ரத்தத்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அங்கே வந்து ஏதோ நல்லது பண்ண மாதிரி 4 பேர் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கன்னா லாரானா சரியாக கத்துறா. அவள் ஏன்னா ஆஃப் ஃபெய்த்தில் தான் இருப்பாள், மயக்கத்தில் தான் இருப்பாள். ஸோ அதில் ரொம்ப வழியில் துடிக்கிறா. அப்படியே வீடியோவை கட் பண்ணால் இங்கிட்டு தருணை தான் ஜேகே பார்க்குறாங்க. தருண்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், மற்றபடி பார்த்தோம்னா ஆள் வேஸ்ட்டு. ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே ஜேகேவை பார்க்குறாங்க. என்ன பிளான் நல்லா இருக்கா? பிளான் போடுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட போடுற, யாருன்னு யோசிச்சு போடு. என் காட்ஸுக்கே அவளை பார்க்க பிடிக்கல, இல்லை நானா? என்னென்னா அவனை மாதிரி சீப்புன்னு நினச்சிட்டியா? ரிவெஞ்சுன்ற பேரில் நீ என்னென்ன பண்ணுற நானும் பார்க்குறேன்டா. உனக்கு எப்படா தெரியும்? டாவா? ரைட்டு. என்ன நினச்சிட்டா? உன்னை மாதிரி பப்பா நினச்சியா? இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேரை தள்ளி விட்டு மேலே வந்தேன் எனக்கு தான் தெரியும். கிங் ஆஃப் த பிஸ்னஸ். இந்த இடத்துக்கு நான் ஒன்றும் சும்மா வரல. அப்படி வர எனக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லைடா. பட் இருந்தாலும் இன்னைக்கு உன் பர்த்டே அதுமா தம்பி ஏதாச்சும் கேட்டால் அண்ணன் செய்யணும்ல. நீ கேட்டுட்ட, நான் செய்யவா? உனக்கு இதை பற்றி யார் சொன்னா? சோபா டே உன் பியை கூப்பிட்றா. ஏன்னா உன் பியை தான்டா. ஏம்மா ஃபிலிக்ஸு அப்படின்றாங்க. அங்கிட்டிருந்து ஃபிலிக்ஸ் வந்துடுறாங்க. வந்து தருணை தான் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி பார்க்குறாங்க. நான் நினச்சிக்கிட்ட இவன் ஆள் நினச்சியா? உன் கம்பெனிக்கு வேலை வேணும்னு தொங்குனியா நினச்சியா? நான் சொல்லி தான் உன் கம்பெனிக்கு வந்தான். உன்னை இப்போ வாட்ச் பண்ண தான் நான் அவனை அனுப்பிவிட்டேன். இப்போ புரிஞ்சிருச்சா எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு? நீ தேவையில்லாத பண்ணுற ஜங்கு. கிங் அப்படின்ற பொசிஷன் எனக்கு வருது. நீ என்கிட்டருந்து பறிச்சிட்டேனா? நீ அப்படி என்னடா பண்ண உனக்கு அந்த பொசிஷனை கொடுக்குறதுக்கு? பெத்த அப்பனையே கொண்டவன் நீ என்கிட்ட வாய் பேசுறியா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவங்க அப்பா எப்படி இறந்தாங்கன்னு என்ன சொல்கிற ஜங்குக் அப்படின்ட்டு தருண் ரொம்ப நடுங்குறாரு. அவருக்கு பயமாயிடுச்சு, என்னடா உண்மைலாம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு. ஆக்சுவலாக அங்கே ஜாக்சனும் இருப்பாங்கள்ல. ஜாக்சன் யாருன்னு பார்த்தோன்னா அவங்க அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, தருணோட அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். 2 பேருமே ரொம்ப க்ளோஸு. பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் கேட்டோன்னே அவருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு. ஏன்னா தருணோட சேஞ்சஸ் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறி இருக்குன்னு தெரியும். ஜேகே மேலே கோவமாக இருக்காருன்னு தெரியும். அது ஏன் நினச்சிருந்தாருன்னா பிஸ்னஸ் கிங் பொசிஷனை வந்து ஜேகேக்கு கொடுத்ததுனால கோவத்தில் இருக்கார். கொஞ்ச நாள் சரியாக இருப்பாருன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த ஒரு டாக் ஏற்றோன்னே அவருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக் என்ன சொல்கிற? உனக்கு உண்மையிலே சாரை கொண்டவங்க யாருன்னு தெரியும்னா அப்புறம் ஏன் சும்மா இருக்க? இன்னும் உன்கிட்ட என்ன பவர் இல்லையா, இல்லை நேம் இல்லையா? அவன் இந்நேரம் கொல்ல வேணாம். ஏன் அமைதியாக இருக்க? அவனை கொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் 5 நிமிஷம் கூட ஆகாது அங்கிள். ஆனால் அவங்க மகனாயிட்டான். அவனை நான் எப்படி கொல்லுவேன்? சங்குக் என்ன சொல்கிற? நான் சொல்கிறத நம்பலைன்னா இங்கே நிற்கிறானே தருண், அவன்கிட்ட கேளுங்க அவங்க அப்பாவை யார் கொண்டாங்கன்னு அப்படின்ட்டு. தருண் அண்ட் காட்ஸ் அப்புறம் ஃபிலிக்ஸ் நான் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஜாக்சன் தான் வந்து தருணே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அவன் சொல்கிறது உண்மையா தருண்? தருண் ஒன்று தான் கேட்குற, வாயை திறந்து உண்மையை சொல்லு. நீ தான் உங்கள் அப்பாவை கொண்டியா? ஆமையா, நான் தான் கொண்டேன். இப்போ அதுக்கு என்னன்ற? சின்ன வயசுலேருந்து அப்பாவுக்கு அடுத்து நான் தான் அடுத்த பிஸ்னஸ் கிங்னு கனவோடு இருந்தால் பிஸ்னஸ்குள்ளே வந்தோடனே பேரை தூக்கி அவன்கிட்ட கொடுப்பேன். அவன் யாரையா? ஒன்றும் இல்லாதவன். என்னன்னா அப்படியா? அவங்க பையன்தேல எனக்கு கொடுக்கலாம். எந்த விதத்தில் நான் அவனை விட குறைஞ்சி போயிட்டேன்? நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் சொல்லியோ? நான் எந்த விதத்தில் அப்படின்றக்குள்ளே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டார். ஏன்னா அவ்வளோ டீப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இறந்துட்டாங்கன்றப்ப தாங்க முடியல, அடிச்சிட்றாரு தருணை நல்லா. ஏன்டா அப்படி பண்ண? கேவலம் ஒரு பொசிஷனுக்காக உங்கள் அப்பாவே கொண்டுட்டேல. என்னடா பொசிஷன்கிட்டு இருக்க? ஜங்குக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? இப்போ இருக்க நேம் ஸ்டேட்டஸ் எதுவுமே அவங்க அப்பா அது இல்லை. அவங்க அப்பா நார்மல் ஒரு பிஸ்னஸ்மேன். ஆனால் ஜங்குக் தான் அதில் எஃபெக்ட் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான். உன்ன மாதிரி அப்பா அம்மா காசை ஊதாரியாக செலவு பண்ணலை. பெத்தவனை இப்போ உனக்குள்ள மனசு வந்துச்சு. அப்போ இந்த இன்ஹேலரில் நீ தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்க அப்படித்தேல? ஆமாம், நான் தான் மாற்றி வச்சேன். இன்ஹேலரில் நான் தான் கார்போக் ஆசிட் ஃபில் பண்ணேன். எனக்கு என்ன வேணும்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் தரல, அதான் பண்ணேன். நீயும் என்னோட பிளானுக்கு நடுவில் வந்தேன்னா உனக்கும் தான் நிலமை. என்னை சின்ன பிள்ளை மாதிரி நினைக்காத தருண். மறந்துடாத, உன் சொத்தெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. ஃபுல் பார்ட்னர்ஷிப் எனக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சொத்துக்கும் நான் தான் கார்டியன். இதுலேருந்து நீ ₹1 எடுக்கணுனாலும் என்கிட்ட கேட்காம எடுக்க முடியாது தருண், புரியுதா? ஒருவேளை நான் செத்துட்டேனோ இந்த சொத்தெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு போகுமே தவிர உனக்கு வராது அப்படின்ட்டு ஜாக்சனும் அங்கிட்டேருந்து வெளியே போயிட்டாங்க. தருணுக்குன்னா சரி காண்டு போட்ட பிளானும் ஃபெயிலியரு. அந்த பிளானுக்கு லாரா மட்டும்தான் சப்போர்ட். இப்போ அவளும் இல்லை. அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் போட்ட எல்லா பிளானுமே ஃபிலிக்ஸுக்கு தெரியும். அவனை வச்சு தான் எல்லாமே பண்ணுது. ஸோ அவர் அந்த டென்ஷனில் அப்படியே இருக்கார். ஸோ இப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா டே சைடு தாண்டா 100 தடவையாச்சும் இருக்கும். 100 தடவைக்கு மேலே நம்ம டேக்கு வந்து ஜேகே ஃபோன் பண்ணியிருப்பார். ஆனால் டே எடுக்கிற மாதிரியே இல்லை. அதெல்லாம் ஜிமின் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டே வந்து இப்படி ஜேகேவை அவாய்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக டேவோட மைண்ட் செட்டும் ஜிமினுக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பியர் சொல்லு ஜிமின், எதுக்காக அப்படி ஜேகேவோட மார்னிங்லேருந்து அவாய்ட் பண்ணுற? பாவம், எடுத்து பேசு அப்படின்றாங்க. டேக்கு வந்து எதுவுமே பேசுகிற மாதிரி தெரியலை. ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க. உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இல்லையா? அப்படிலாம் இல்லை ஜிமின். பின்ன என்னடா, அவன் ஹஸ்பண்ட் இல்லை, எடுத்து பேசுடா. இருக்கட்டும் ஜிமின், இங்கே வரு. நான் ஒன்றும் உங்கள் அண்ணனோட ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சோல்மேட். அதுக்கு முன்னாடி புரியுதா? எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணி. என்ன ஆச்சு? இல்லை ஜிமின், என் டோனை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே அவன் நாம தான் இருக்குது. எந்திரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் காலுக்குள்ளேயே கிடப்பான். இப்போ இல்லையா? என்னால் எதையுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியலை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின். இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு ஞாபகத்தில் என் டோனுக்கு சாப்பாடு வைக்க நான் பாட்டுக்கு போயிட்டேன். அதான் ஜிமின், இதனால தான் நீ ஜேகேவை அவாய்ட் பண்ணுறியா? இல்லை, நான் உங்கள்கிட்ட தான் எப்படின்னு தெரியலை. ஆனால் நான் ஜேகேட்ட பேசினேன்னா சத்தியமாக நான் ஜங்குக்கு முன்னாடி அழுத்துருவேன். அவனை அவாய்ட் பண்ணணும்லாம் இல்லை. நான் தான் ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதுவும் இல்லாமல் அவன் இப்போ பக்கத்தில் கூட இல்லை, தூரத்தில் இருக்கான். அதான் அவனை கஷ்டப்படுத்த வேணான்னு. எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இருப்ப ஜிமின்? பியர் இப்படி நீ ஃபோன் எடுக்காமல் இருந்தேன்னா அதுதான் பியர் ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணும். நீ அவன்கிட்ட அழுதா கூட அவனுக்கு வலிக்காது. இப்படி நீ அவாய்ட் பண்ணேன்னா அது எவ்வளோ வலிக்கும். இங்கே வரு. லவ்வர்ஸ்குள்ளே இந்த மாதிரி அவாய்டெல்லாம் ரொம்ப வலிக்கும். நீ போய் பேசு. என்னால் முடியலை ஜிமின், எனக்கு யார்கிட்டையும் பேச முடியலை. இங்கே வரு.
எனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் ஜங்குக்கோட ப்ளேஸில் வச்சு சொல்லணும்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஜங்குக்கால் அவன்கிட்ட பேசாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. இப்போ கூட பாரு, 100 தடவைக்கு மேலே ஃபோன் வந்துருச்சு. அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்படுவான். போனவங்கள நினச்சி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதட்டேயா. புரியுதா? நீ ஒன்றும் சின்ன பையன் இல்லை, பெரிய பையன். நியூட்டனோட இழப்பு நம்ம எல்லாருக்குமே கஷ்டம்தான். உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் அவன் பிள்ளை மாதிரி தான். ஆனால் அதை நினச்சி எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. புரியுது ஜிமின். ஆனால் என்னால் அதை சீக்கிரம் அக்செப்ட் பண்ண முடியல. நீ ஜங்குக்கிட்ட பேசு, கொஞ்சம் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஜங்குக்கு உன்னை கண்மூடித்தனமாக லவ் பண்ணுறான். அவனுக்கு முடிஞ்சிருந்தா அவன் ஸ்டேட்டஸ்க்கு, படிப்புக்கும் நம்ம ஃபேமிலியை விட பெரிய பெரிய ஃபேமிலியிலலாம் அரேஞ்ச் பார்த்துருக்கலாம். நான் அதெல்லாம் விட்டுட்டு ஜங்குக் நீ தான் வேணும்னு வந்திருக்கான். அவனை ஹர்ட் பண்ணாதட்டையா. அந்த மாதிரி பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபோன் எடுத்து பேசுடா. உனக்கு கண்டிப்பாக ஜங்குக் உன்னை ரிலாக்ஸ் பண்ணுவான். அவாய்ட் பண்ணாதடா. ரீசனை சொல்கிறத விட அவாய்ட் ரொம்ப வலியை கொடுக்கும். நீ பேசு, சரியா? ஓகே ஜிமின் அப்படின்ட்டு டேயாங்க்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சுட்டு இப்படியே இருக்கும்போது ஜிம்மினும் போயிட்டாங்க. சரி ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அகெயின் ஃபோன் வருது. ஸோ இப்போயாச்சும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. ஹலோ ஜங்குக். ஹலோ ஹலோ ஜங்குக், கேட்குதா? ஹலோ, அப்படியே பேசு ஸ்வீட் ஹார்ட். என் லைஃப்லாம் கேட்கலாம் போல இருக்குது. ஐம் சாரி ஜங்குக். எனக்கு தெரியும்டா, நீ சாரியெல்லாம் சொல்ல தேவையில்ல. இப்போ எப்படி இருக்க? ஓகேவா? ஓகே. உங்கள் ப்ராஜெக்ட் இன்டர்வியூலாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா போச்சு. அப்புறம் என்னடா, ஏதாச்சும் பேசிக்கிட்டே இரு. அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். உன் வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும்டா. ஜங்குக், வீடியோ கால் வரையாடா? இப்போயா? ப்ளீஸ்டா, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது. சரி, ஆனால் ஒரு தடவை தான். ஓகே ஸ்வீட் ஹார்ட். ஸோ அப்படின்ட்டோடனே டே வீடியோ கால் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் எப்போ ஏன்டா பண்ணோன்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஜேகே அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பார் போல். ஸ்வெட்டிங்கோட ஷர்ட் போடலை, வெறும் பேண்ட் மட்டும் போட்டு சோபாவில் அப்படியே அழகாக உட்காந்துருக்காரு. ஃபுல் ப்ரொசீஜரை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. நம்ம டேலாம் பார்த்துட்டு அப்படியே அவர் எச்சியே முழுங்குறாரு. அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஜங்குக், ஷர்ட் எங்க? ஏன் ஸ்வீட் ஹார்ட், ஹார்ட் ஆகிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்போலாம் ஆக மாட்டேன். சரி, இப்போ தாண்டா குளிச்சுட்டு வந்தேன், அதான். சரி, நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம கால் பேசலாம். அதெல்லாம் வேணாம். இல்லை ஜங்கு, இப்படி ஸ்வீட் ஹார்ட் போகாதடா. இல்லை நம்ம அப்புறம் பேசலாம். அப்போ ஒத்துக்கோ, என்னால் நீ ஹார்ட் ஆகிட்டேன்னு. ஜங்கு, சத்தியமாக ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. உன்னோட அந்த ஜூஸி லிப்ஸ், மில்கி பாடி, அப்போ அந்த ஜங்குக், என்னடா எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுமேலாம் ஜங்குக்ன்ட்டு. இந்த தவிர பேசுகிறக்கு வேறு எதுவுமே இல்லையா? இருடா, உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். வச்சு நல்லா பண்ணுறேன், அப்போ தெரியும். அப்போ நீ பண்ணமே நான் பார்த்துக்கிறேன். இப்போ வேறு ஏதாச்சும் பேசு. ஸ்வீட் ஹார்ட், சொல்லு ஜங்குக் அப்படின்ட்டு டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜேகே எதுவுமே பண்ணல. அப்படியே டேவை அப்படியே கன்னத்தில் கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேக்கும் அது சத்தியமாக பார்க்க முடியல. அவர் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாரு, எதுவும் பேசவும் முடியலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்வீட் ஹார்ட், நீ தப்பு பண்ணுறடா. நானா தப்பு பண்ணேன்? இப்படி நான் ஷர்ட் இல்லாமல் இருக்கணும், நீ ஷர்ட் போட்டு இருக்கலாமா? ஜங்குக், நான் உங்களை அப்பயே சொன்னேன் இப்போ ஷர்ட் போட்டு வாங்கணும், நீங்கள் தான் வேணான்ட்டீங்க. சரி, இப்போ நான் போடல, அதுக்கு நீயும் போடாதடா. அதெல்லாம் முடியாது.
சரி, அப்போ என்ன பார்க்காத. நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் மேலே எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு. அப்போ உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. என் ஹஸ்பண்டை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா என்ன? அதே மாதிரி என் ஒய்ஃபை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா என்ன? ப்ளீஸ் ஸ்வீட் ஹார்ட், அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ்டா, 2 நாள் ஆச்சுடா உன்னை தொடாமல். 2 நாள் தான் சங்குக்கு ஆயிருக்கு. அது 2 நாள்னா எனக்கு 2 யுகம் மாதிரிடா. ஏன்டா அப்படி பண்ணுற? ப்ளீஸ்டா அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. டேவும் சரி பண்ணி தொலைவு, இவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு ஜேகே பார்த்துக்கிட்டே, அதுவும் சும்மாலாம் கழட்டலை சார். இன்னும் ஜேகே ரொம்ப வெறியாகணுன்ற மாதிரி ரொம்ப செக்ஸியாக தான் கலட்டுறாங்க. ஜேகேக்குனா புரிஞ்சிருச்சு இவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு. கழட்டிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே ஐஸ் பார்த்தோம்னா டேயோட லிப்ஸ்லேருந்து நெக்கு, நிப்பிள்ஸு, ஸ்டொமக்கு ஃபுல்லாக இதாகுது. அப்படியே கீழே போகிறாங்க. அதுக்குள்ளே ஜேகே டே கேமராவை மறைச்சிட்டாங்க. போதும் நீ பார்த்தது, நீ நான் பார்க்கவே இல்லைடா. அதெல்லாம் போதும், நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ போய் தூங்கு, பாய் அப்படின்ட்டு ஜேகே பேசுகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாங்க. ஜேகேனா அவனுக்குள்ள சரி டென்ஷன் ஆகிட்டாரு. யார்டா முக்கியமான நேரத்தில் உன்னை ஃபோனை கட் பண்ணிடுறான், இல்லைன்னா அங்கிட்ட போக சொல்லிடுறான் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த மாதிரி டைம் போய்கிட்டே இருக்குது. நைட்டு ஜேகே நல்லா தூங்குறாங்கடா. மிட் நைட் இருக்கும், சடனாக கண்ணை திறக்கிறாங்க. அவங்க மேலே யாரோ கவராக இருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். அப்படியே க்யூட்டாக அவர் பன்னி ஸ்மைல் போட்டுக்கிட்டு இருக்காரு. டேக்னா ஷாக் ஆயிடுச்சு. ஜங்கு, இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த டயத்தில்? என்ன? நான் தான் சொன்னேன்ல போகாத நான் போனேன்ல, தான் வந்துட்டேன். விளாடாதீங்க ஜங்கு, இங்கே என்ன பண்ணுறீங்க? போ. டே ஒரே ஒரு தடவைடா, ரொம்ப 2 நாள் ஆச்சுடா, ப்ளீஸ்டா. ஜங்கு மொத்தம் இங்கே போங்க, யாராச்சும் பார்த்துட்டா தப்பாயிரும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, ப்ளீஸ்டா. ஐயோ ஜங்கு, லூஸா நீங்கள்? எப்படி வந்தீங்க மேலே? டோர்லாம் பைப் வழியாடா? அட கடவுளே, போங்க, யாராச்சும் பார்த்து போகிறாங்க. சரி ப்ளீஸ்டா, ரொம்ப மூடாக இருக்குடா. ஒரு தடவை ஸ்ட்ராபெரி ப்ளீஸ். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ். இப்படிலாம் ரொம்ப கெஞ்ச விடாதடா ப்ளீஸ்டா. நான் ஒரு பிஸ்னஸ் கிங்கை போய் இப்படி கெஞ்ச வரேன் என்ன? இல்லை ஹஸ்பண்ட் கேட்குறேல ப்ளீஸ் ஒரு தடவை. ஜங்குக், அதெல்லாம் வேணாம் அப்படின்றக்குள்ள ஜேகேக்கெலாம் பொறுக்க முடியல. அவர் வாட்டுக்கிட்டேயும் பிடிச்சி ரொம்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிஸ் பண்ணிக்கிட்டு டேன்னா ஜேகே தொட்டாலே போதும், கிஸ்க்கு சொல்லவா வேணும்? கிஸ் பண்ணோன்னே டேவும் வேணான்றவங்க அப்படியே ஃபுல் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகேவோட பூத் செக்ஸையும் ரொம்ப பிடிச்சி இது பண்ணுறாங்க. ஜேகேன்னா செம்மையாக அந்த இடத்துல கிஸ்ஸிங் போகுது. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவரோட நெக்குக்கு வராரு. நெக்கில் பைட் சாப் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே டேவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நிப்பிள்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னானே தெரியல, ஜேகேக்கு அது ஒரு ஃபேவரட் பார்ட் மாதிரி போயிடுச்சு போல். ஸ்வீட்டார், நான் தான் சொன்னேன்ல அவனை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு. அதுக்கு இப்போ நான் அதை காட்டவா அவனை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு? ஜங்குக்கு வேண்டாம் அப்படின்றக்குள்ளேயே நம்ம ஜேகேனா டேவோட நிப்பிள்ஸை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வாட்டுக்கு கடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேக்கு கத்தவும் இல்லை, ஏன்னா அவங்க ரூம் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாதுடா. ஸோ கத்தவும் இல்லை. என்ன பண்ணணும் தெரியாமல் ஜேகேவோட முதுகை இது பண்ணுறது, தலையை தேய்க்கிறது, இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் டேயாலே முடியலை. அவரும் ஜேகேவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம ஸ்வீட் ஹார்ட்டும் டேர்ன் ஆன் ஆகிட்டா, இன்னும் அவ்வளோதான் மஜாவுதான் அப்படின்ட்டு அவர் அங்கிட்டு ஜாலியாக கிஸ் பண்ண நிப்பிள்ஸை போட்டு ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஸ்டொமக்கில் கிஸ் பண்ண அப்படியே போய்கிட்டு இருக்கு. திருப்பி லிப்ஸ் அப்படி இப்படின்ட்டு டேயோட கண் ரொம்ப விடாயிடுச்சு. என்னான்னு பார்த்தோம்னா கீழே அவருக்கு ஏதோ தட்டுப்படுது. என்னான்னு பார்த்தோம்னா நம்ம ஜேகே தான் அவரோட லோயர் பார்ட்டு டேயோட லோயர் பார்ட்டும் ஒன்றா அட்டாச் ஆகிருச்சு. ஆக்சுவலாக அவங்க ஃபேன் போட்டிருக்காங்கடா அப்போ அந்த ட்ரெஸ்ஸில் தான். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் டேக்கு பார்த்தோம்னா அது ரொம்ப இதாக இருக்குது. நம்ம ஜேகே பார்த்தோம்னா அவர் இப்போதைக்கு சாப்பிட்ற மைண்டில் தான் இருக்கார். டேக்கு ரொம்ப முடியல. வேகமாக ஜேகேவோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு அவர் வாட்டுக்கு 2 பேரும் அந்த வார்ம்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா. அப்படியே கீழே ஜேகே ஃபேண்ட்டோட கீழே ட்ரெஸ் இருக்க மாரியே டே ஸ்ட்ரெஸ்
பண்ணுறாங்க. டேக்குன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகவும் சொல்ல முடியாது, பிடிக்கலைன்னும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ணுற டயத்துக்கு எடுக்கிற மாதிரியே ஃபோன் வருது. ஜேக்கு பெருமூச்சு விட்டு பார்க்குறாங்க. அவனா மட்டும் இருந்தான் இன்னைக்கு சுத்தம் அப்படின்ட்டு ஜேகே வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா அவங்களே தான். என்னடா உனக்கு வேறு நேர காலமே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் இந்த டயத்துலேயே ஃபோன் பண்ணுற? டே அண்ணே, என் பிரதரின்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ என் பேச்சு கேட்காம திருப்பி அதுவே பண்ணிக்கிட்டு இருக்க. டே மினியூஞ்சு தேவைலாம் பேசாத. எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு ஃபோன் பண்ணேனாவா? டே ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணுறா அப்படின்ட்டு தூங்கிக்கிட்டு இருக்க என்னை உசுப்பி வர சொல்லிவிட்டு இப்போ நான் பைத்தியக்கார மாதிரி ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். நீ என்னடானா அங்கே மீல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? சரி அதான் நல்ல இல்லை, நீ எதுக்கு நான் அங்கேயே நிற்கிற? வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு கிளம்பவா? டி மனசாட்சியோட பேசுறியானே நீ எல்லாம்? இது ஃபோன் ஆகாயிடா, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி சரி, நான் வீட்டுக்கு உனக்கு முன்னாடி போயிட்டேன்னா நீ தப்பிச்சுக்கிட்ட. ஒருவேளை சாரிண்ணா தப்பாயிடுச்சு. வீட்டுக்கு இருண்ணா, நம்ம அம்மாட்டெல்லாம் அம்மாவுக்கு தான் நீ பயப்படுவ. என்னடா பண்ண போகிற? அது ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ உனக்கும் பின்னாடி நான் வீட்டுக்கு வந்தேன்னா நீ தப்பிச்சுக்கிடுவ. ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா அம்மா அண்ணே ஹோபி அங்கிள் வீட்டில் இருக்காங்க, எதுக்குன்னு கேட்டால் பசிக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்றேன். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்தால் அம்மாவை பற்றி தான் உனக்கே தெரியும்லண்ணே. ஸோ முடிவு நீயே பண்ணிக்கோ. எனக்கு முன்னாடி வரியா இல்லை எனக்கு பின்னாடி வரியா? இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோவேன் இன்னைக்கு ஒன்று. சரி அண்ணே, வீட்டுக்கிட்டே வந்துட்டேன், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, நீ பார்த்து வா, பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே பாய்ண்ணே அப்படின்ட்டு மினியன் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு ஜேகே சாரி கோமா பார்க்குறாங்க. டேனா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட சுச்சுவேஷன் பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கா? அப்படிலாம் இல்லை ஜேங்கு, நீ கோவப்பட மீது அழகாக இருக்க. அப்படியா ஸ்வீட் ஹார்ட்? போதும் கிளம்பு, வீட்டுக்கு போகணும்ல. கொஞ்ச நேரம் ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன்டா. அதெல்லாம் இல்லை, இப்போ நீ போ அப்படின்ட்டு ஜேகே ஃபஸ்ட்டு தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டு அவங்களும் எழுந்துச்சி உட்காந்துக்கிட்டு அவங்க ஷர்ட்டை போடுறாங்க. ஜேகேன்னா காண்டா ஆயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் பாதி மீல்ஸ்லேயே நீ இலக்கி விட்றியானே அப்படின்ட்டு. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? திமுரு. ஆமாம் திமுரு தான். என்னோட ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் கிங்னா அவங்க குயின், எனக்கு திமிர் இருக்காதா? ரைட்ரா, பேச கற்றுக்கிட்ட. சரி நீ கிளம்பு. ஏன்டா இப்போ பார்த்தா போய் விட்டுக்கிட்டே இருக்க? கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன்டா. ஜங்கு யாராச்சும் வந்துட போகிறாங்க போ அப்படின்ட்டு வந்து ஜேகே போன்றாங்க. ஜேகே வந்து சரின்ட்டு போகிறாங்க. அப்புறம் திருப்பி உள்ளே வராங்க. பார்த்துட்டு என்னடா திருப்பி வந்த? போகிறேன், ஷர்ட்டை மறந்துட்டேன். ஷர்ட் இல்லாமல் அப்படியே போவா? சும்மா வந்த உடனே போன்றது, அப்புறம் போனவனை வான்றது. நான் எப்போ உன்னை கூப்பிட்டேன்? அதெல்லாம் நான் சொன்னால் புரியாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங் வேணும். சாருக்கு அப்படியே ஃபீலிங் நிறையா இருக்கோ ஸ்வீட் ஹார்ட். ஐயோ சாமி வேணாம், நீ கிளம்பு அப்படின்ட்டோடனே ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அவர் கீழே அந்த பைப்பில் இறங்குறாரு. நம்ம பால்கனிலேருந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே அவர் கார்கிட்ட போயிட்டு டேவை பார்த்துட்டு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம டேக்கு இந்த மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த நைட் வந்து அங்கனக்குள்ளே முடியுதுடா. அந்த நைட் வந்து அப்படியே அங்கனக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து டேக்குக்கு வந்து அவங்க 2 பேரும் தனியாக போய் வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்கடா. ஸோ அதனால வந்து மாலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஜேகே ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியலை, வர மாதிரியும் தெரியல. டேக்குன்னா சரி காண்டாயிருக்கும், இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு திருப்பி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜேகே எடுத்துருவாங்க. காட்டு முயல் எங்கடா இருக்க? என்ன இப்படி மாலுக்கு வர சொல்லிட்டு 1 மணி நேரம் பைத்தியக்காரன் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, நீ என்ன இன்னும் வராமல் இருக்க? எப்போ வருவ? ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ்டா, நான் ஒரு 5 மினிட் வந்துட்டேன். 5 மினிட் இதை தான் நீ அப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 5 மினிட்னு. இப்போ நீ மட்டும் வரல, நான் இப்போயே போய் எங்கள் அப்பாட்ட இந்த கல்யாணத்தை வேணாம்னு ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன்.
என்னடா பேசுகிற, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியாடா? ஏய், இந்த டயலாக்லாம் நான் சொல்லணும், நீ எனக்காக வெயிட் பண்ணணும். இது என்ன உல்டாவா இருக்குது? இப்போ நீ வரியா என்ன? ஏய் ப்ளீஸ்டா, டிராஃபிக்டா. நீ வேணா ஒன்று பண்ணு, நீ உள்ளே போய் ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு இரு. நான் 5 செகண்டில் அப்படியே அவன் பின்னாடி வந்துடுறேன். இது அப்பயே சொல்லலாம்ல. ஏய் சாரிடா, இப்போ என்ன கோச்சுக்கிற? வர வர நீ என்ன மாதிரி மாறிட்டு வர. பின்ன உன் பொண்டாட்டி ஒன்றை மாதிரி மாறாமல் வேறு யார் மாதிரி மாறுவா? ஓ, கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க. உன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு ஜங்குக். நான் உள்ளே போகிறேன், நீ வா. ஏய் ஸ்வீட் என்ன? ஃபோன் கட் பண்ணாத. கட் பண்ணாமல் அப்படியே உள்ளே போ. உன்கிட்ட பேசிக்கிட்டேன்னு போனேன், நான் என்ன நினைப்பாங்க? ஏய் ப்ளீஸ் ஸ்வீட் ஹார்ட், நான் சொல்கிறத கேளேன். ஏன்டா நான் சொல்கிறத எப்பவுமே கேட்க மாட்ற? சரி சரி போகிறேன். குட் அப்படின்ட்டு ஜேகேட்ட வந்து பேசிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே மால் போனால் இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா காஸ்டியூம் போட்டவங்க, டெடிஸ், சாக்லேட் பேக்கரிஸ் இதெல்லாம் வந்து மெயின்லேயே ரொம்ப டெக்கரேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பாரிஸில் தான் இருந்தார், படித்தார், எல்லாமே பாரிஸ் தான். ஸோ இங்கே வந்து புஷனுக்கு வந்தது வந்து இப்போதான்றனால அவருக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஸோ அந்த டைம் பார்த்தோம்னா மால் வந்து அவங்க மோஸ்ட்லி அவ்வளோ வந்ததில்லை. இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாங்க. ஜங்குக் சொல்லு ஸ்வீட் ஹார்ட், இன்றைக்கி மாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் ஃபோனை வை, நான் அப்புறம் பேசுகிறேன். ஏய் ப்ளீஸ் ஸ்வீட் ஹார்ட், என்கிட்ட பேசிக்கிட்டே போவேன். என்னை பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா உனக்கு? இல்லை ஸ்வீட் ஹார்ட், என்னோட குறி மாதிரி இருக்குது. அப்படியே வேட்டையாடி சாப்பிட்டேன்னு ஏன் அப்படி இருக்கும். ஐயோ போதும் ஜங்கு, பேசினாலே நீ இப்படி தான் ஏதாச்சும் டைவெர்ட் பண்ணுற மாதிரி பேசுவேன். நான் பேசுகிறதே டைவெர்ட் ஆகுறியாடா? சிப்பா சரி சொல், நான் போகிறேன். ஸ்வீட் ஹார்ட் என்ன உனக்கு பக்கத்தில் உன்னோட ரைட் சைட் கார்னரில் டெடி காஸ்டியூம் போட்டு ஒரு பையன் இருக்காங்களா? இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? அவங்ககிட்ட போய் உன்னோட நேமோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சொல்லேன். விளாடாத ஜங்கு. சரி சொல்லுடா ப்ளீஸ்டா. என்னை பார்த்தா எப்படி கன்ஃபார்ம் லூஸ்னே ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நானும் போய் சொல்ல மாட்டேன். சரி எனக்காக போய் சொல்லுடா ப்ளீஸ்டா. சரி போய் தொலைகிறேன். ஒன்று வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அப்படின்ட்டுட்டே அங்கே போகிறாங்க. அந்த டெடி காஸ்டியூம் போட்ட மேன் வந்து டேவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டு எதுவுமே சொல்லாமல் இப்படி பேங்க் முடிச்சுட்டு ஒரு மாதிரி நர்வஸாகவே அவங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சொல்கிறாங்க. டிஏ அப்படின்ட்டோடனே அந்த பர்சன் சிரிச்சிட்டு ஒரு சாக்லேட் பேஸ்கெட் எடுத்து டே கையில் கொடுக்குறாங்க. அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேக்கு பிடிச்ச சாக்லேட்டு, ரொம்ப பிடிச்ச சாக்லேட், அந்த வாவ் இதெல்லாம் வச்சு கவர் ஆகிருக்கு. டே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே கேட்குறேன், ஏய் நீ ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கியா? ஆமாம் ஜங்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீ வா. ஓகேடா நான் வரேன், நீ ஃபஸ்ட்டு போ. நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நேரம் கேளேன். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் கேளுடா. என்னமோ பண்ணி தொலை. சரி அப்படியே எய்த்தாப்பில் ஐஸ்கிரீம் ஸ்டாப் இருக்கா? இருக்குது. அங்கே போய் என்ன பண்ண? அங்கே போய் அங்கே நல்லா வெரைட்டியான ஐஸ்கிரீம் வந்திருக்கான். அதுக்கு நீ அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்துடுறேன். ஏண்டா நீ வர லேட்டாகும்னு சொல்கிறதுக்கு என்னை இப்படி அலைய விடுறியா? ஸ்வீட் ஹார்ட், ஏன்டா நீ பேச்சே கேட்க மாட்ற? போடா, எனக்கு அலை விடாதடா. சரி போகிறேன் அப்படின்ட்டு ஜேட்டே வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா ஒரு ஓல்டு லேடி தான் வந்து அந்த ஷாப் ரன் பண்ணுறாங்க போல். அது டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே எதுவுமே புரியாமல் சரி சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு EHன்னு சொல்கிறாங்க. அந்த பர்சனும் சிரிச்சிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் எடுத்துறாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டவர் மாதிரி அந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அது ஃபுல்லாக ஹார்ட்டு ரெயின்போ கலரை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டேக்கு இதை பார்த்தோன்னே எச்சி ஒழுகுது, இதை அப்படியே சாப்பிட்றணும் அப்படின்ட்டு. நம்ம ஜேகேக்கு தான் அது டே என்ன பண்ணாலும் தெரிஞ்சிருமே, எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும். ஸ்வீட் ஹார்ட் தொடச்சிக்கோ, ரொம்ப வடியுது.
அது எனக்கு ரொம்ப முக்கியமானதில்ல. என் வாய்க்குள்ளே போகிறது கீழே போச்சுன்னா எப்படி நல்லாயிருக்கும். ஐயோ கருமமாக பேசுகிற ஜங்குக் நீ. ஏன்டா நேற்று பண்ணமேது எதுவுமே சொல்லலை, இப்போ பேசும்போது உனக்கு கர்மமாக இருக்கா? சீப்படா. சரி சரி சாப்பிடு. எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டே வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ஜேகேகிட்ட பேசுகிறாங்க. ஸோ ஸ்வீட் ஹார்ட் சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இது வேறையா? என்னடா சொல்லு. கொஞ்சம் ஃப்ளார்ஸ் மட்டும் வாங்குறியா? எனக்கு ஃப்ளார்ஸ் வாங்கணும், ஆனால் என் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நீ சூஸ் பண்ணேன்னா அந்த ஃப்ளார்ஸ் நான் வாங்கிடலாம்ல, அதுக்கு தான். ஐயோ இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்க நீ? கொஞ்சம் தான், அப்படியே போவேன், அங்கே போய் தொலைகிறேன். என்ன என் நேமோட 2 லெட்டர் சொல்லணுமா அங்கேயும் போய்? பரவாயில்ல பிடிச்சிக்கிட்டியே, ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு டே வந்து இந்த ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. அந்த ஷாப் பார்த்தோம்னா இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ளார்ஸும் அங்கே இருக்கும் போல். உள்ளே போனோடனே அவ்வளோ ஸ்மெல் வருது. அந்த ஷாப் போனோடனே ஷாப் ஓனர்கிட்ட டே போய் அவங்களோட செகண்ட் லெட்டர் சொல்கிறாங்க, YU அப்படின்ட்டு. அந்த ஷாப் ஓனர் உடனே வந்து ஒரு பர்சனல் பிளேஸ் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அதுக்குள்ளே எல்லா ஃப்ளார்ஸும் இருக்குது. அதோட ஸ்மெல் எல்லாமே ஃப்ராக்ரன்ஸும் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. டேனா பார்க்குறாங்க, இது என்னப்பா இவ்வளோ பூவாக இருக்கும் இந்த உலகத்தில் அப்படின்ட்டு. மேம் இதை வந்து ஜேகே சார் வந்து உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணது, உங்களுக்கு இது எது பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் போயிடாரு. வேணடா நம்மளை சூஸ் பண்ணி சொல்லிவிட்டு ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு டேவும் பேங்க முழிக்கிறாங்க. ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப முழிக்காத சரியா? அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இதில் உனக்கு பிடிச்சத சூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. டேவும் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப பார்க்குறாங்க, ஏன்னா அவருக்கு எதை சூஸ் பண்ணணுன்னே தெரில, ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து டைகர் லில்லி அந்த ஃப்ளார் வந்து கண்ணில் மாட்டுது, ஏன்னா அந்த ஃப்ளாருக்கும் ஜேகே பர்த்டே ஃப்ளாரில். ஸோ அதனால சரி இந்த ஃப்ளார் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டே வந்து அந்த ஃப்ளாரை சூஸ் பண்ணிட்டாங்க. ஜங்குக் சொல்லு ஸ்வீட் ஹார்ட். முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயுமா? ஏன் நீ வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகுமா? அப்போல்லாம் இல்லை ஸ்வீட் ஹார்ட். சரி இப்போ என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ண மாட்டேன் போடா. எப்பா என்னென்னா பண்ணுற நீ? வரையா இல்லை நான் வீட்டுக்கு கிளம்பவா? என்னடா பாதி வரைக்கும் வந்துட்ட, பாதிக்கேண்டா அழுகிற? இன்னும் கொஞ்சம் தான் சரியா? YUக்கு வரைக்கும் வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் தேல, கொஞ்சம் நஞ்சோட்டு போடா அப்படின்றாங்க. சரி சரி ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு கெஞ்சனோடனே சரி ஜேக்கிட்டேவும் போய் தொலை அப்படின்றாங்க. சரி இப்போ நீ என்ன பண்ணுற? இதுதான் ஃபைனல் ஓகேயா? நேராக போயிட்டு அங்கே போனேன்னா ஒரு செகண்டாக ஒரு கடை இருக்கும், அங்கே போ, மற்ற எல்லாம் அங்கே நடக்கும். சரி நான் அதுக்குள்ளேயே வந்துடுறேன் ஓகேயா? சரி ஃபோனை கட் பண்ணுறேன், பை ஸ்வீட் ஹார்ட், லவ் யூ அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. டேக்கு சொல்கிறதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டாங்க. டேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. சரி அவங்களும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நேராக போய் செகண்ட் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. பார்த்தா அது டேக்கு பிடிச்ச ஷாப்பு, குக்கி ஷாப் தான். ஸோ அந்த ஷாப்க்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அழகாக ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கவுனு அந்த க்ரௌன் இதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குறக்கு. டேலாம் அவ்வளோ க்யூட்டாக ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைங்கிட்ட போய்ட்டு ரிமைனிங் அவங்க நேம் ஸ்பெல் சொன்னோடனே அந்த குழந்தைங்களும் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு மரியாதை மாதிரி பவ் பண்ணுறாங்க. அது டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கையில் இருக்க சாக்லேட் பக்கெட்டை கொடுத்துட்டு அந்த குழந்தைங்கள அழகாக க்ரோம் பண்ணுறாங்க. அப்போ ஸோ அந்த குழந்தைங்கள அவ்வளோ கேர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா டேக்கு வந்து நான் வேலை பார்க்குறதுக்குன்னு என்னமோ நிறையா பேர் அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க, 4 விதமாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டேவை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பவுல் பண்ணாங்க. டேக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது ஷாப்பா இல்லை வேற என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெல்கம் சார், நாங்கள் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக ஜேகே சாரால் அரேஞ்ச் பண்ணப்பட்டவங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேக்கப் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஜங்குக் என்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லலையே. ஐம் சாரி சார், பட் எங்களுக்கு இது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ எங்களால் ஜீனோ ஜங்குக் சாரோட வேர்ட்ஸை மீற முடியாது. ஸோ ப்ளீஸ் சார் எங்களுக்கு கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி எதாக இருந்தாலும் சார் உங்களுக்கு சொல்லுவார் சார் ப்ளீஸ் அப்படின்னோடனே சிட்டேவும் என்னடா பண்ண போகிறான் அப்படின்ட்டு ஓகேன்ட்டு தலையாட்டுறாங்க.
போனோடனே ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு நிறையா ட்ரெஸ் வெரைட்டியாக எடுத்து காட்டுறாங்க. எல்லா ட்ரெஸ் காட்டுறாங்க. அவ்வளோ கிறிஸ்டல் ஒயிட்டடாக இருக்குது கோட் ஷூட்லாம். ஒரு வெட்டிங் ஷர்ட் மாதிரி. டேனா ரொம்ப அது அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. அவருக்கு எல்லாம் வெட்டிங் ட்ரெஸ் தெரியும், அதுலேயும் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவனை சூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சூஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அதை வேர் பண்ண சொல்லிட்டு வந்து அவருக்கு ஸ்கின்னுக்கு ஒரு ஆள், ஹேருக்கு ஒரு ஆள், நெயில், ஃபுட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 செகண்டில் பார்த்தோன்னா ஏற்கனவே அழகு, இதில் பார்த்தோம்னா இன்னும் அழகாயிட்டாங்க. இப்போ உண்மையிலே நானா அப்படின்ட்டு வந்து கண்ணாடியில் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஸ்கின்னே ஒயிட்டாக இல்லை. அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, அந்த டைமண்ட் பதிஞ்ச ஜுவல்ஸ், அவங்க ஹேரில் வந்து டைகர் லில்லியை வச்சு வந்து ஹேரை கொஞ்சம் க்ரௌன் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது அவங்க கையிலையுமே மோஸ்ட்லி வந்து அவங்க சூஸ் பண்ண ஃப்ளார்ஸை வந்து ப்ரேஸ்லெட் மாதிரி பண்ணி டைமண்டோட மேட்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் அவங்க ஒர்க்கு. அது வந்து அதை போடும்போது இன்னும் அது வந்து அழகாக காட்டும். ஸோ எங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சு சார். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை நோ இட்ஸ் ரியலி அமேசிங். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இருக்கும்னு. கண்டிப்பாக என் வெட்டிங் டேக்கு நீங்கள் தான் வரணும். இட்ஸ் அவர் ப்ளஷர் சார் அப்படின்ட்டு அந்த 4 பர்சன்ஸுமே சொன்னோன்னே ரொம்ப ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பர்சன் நேராக அந்த குழந்தைங்கிட்ட போயிட்டு, பேபிஸ் இப்போ எங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சு, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்ட்டோடனே அந்த பேபிஸ் வந்து டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல. சார் ப்ளீஸ் ஃபாலோ தம் அப்படின்ட்டோடனே சரி சரி பண்ணுவோம், என்ன இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க கூட போகிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு வெட்டிங் ஹால் நடந்து போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே தான் டெரஸ் போகிறதுக்கு லிஃப்ட் இருக்கும். அதாவது ஒரு லிஃப்ட்டு தான், அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஸ்டெப் தான். ஸோ அப்படியே போய் பார்த்தோம்னா ஒரு டெரஸ் ஃபுல்லாமே ஒரு வெட்டிங் மால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அந்த வெட்டிங் சீசன் எல்லாமே இவ்வளோ பக்காவாக இருக்கும். வந்து அந்த இடத்துல விட்டுட்டு அந்த பேபிஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு, கிங் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் ஆர்டரை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பேபி வாய்ஸில் க்யூட்டாக சொல்லுவாங்க 4 பேரும். அது சொன்னதை கேட்டோன்னே முன்னாடி வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஹேண்ட்ஸம் மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ஷர்ட் போட்டு நிற்பார், காட்டன் ஷர்ட்டில். திரும்புனா பார்த்தா அது நம்ம ஜேகே தான். டேக்குன்னா இதெல்லாம் இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்மளை இது பண்ணானா அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்ப்பார். ஸோ சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்களும் போயிடும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு, ஸோ இட்ஸ் மை மிஸ்ஸஸ் லைக் திஸ் அப்படின்ட்டுவாங்க. என்ன சொல்லன்னே தெரியாது. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் ஜேகே பக்கத்தில் நின்றுறாங்க. நின்றுட்டு ஸோ இந்த மிஸ் ஜீனோ ஜங்குக் இதுக்காக தான் போய் சொன்னாங்களா அப்படின்றப்ப வந்து அப்படியே கண்ணை லைட்டாக மூடிக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு டிங்குன்னு தலையாட்டுவார், ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அடுத்து சொல்கிறதுக்குள்ளேயே நீல் டவுன் பண்ணி பக்கத்தில் வந்து நீல் டவுன் பண்ணி உக்காந்துருவார். புரியவே இல்லை, இவன் என்னடா எல்லாமே உல்டாவாக பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, எந்திரிங்க. ஸ்வீட் ஹார்ட் வெயிட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன் சரியா, ப்ளீஸ் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு ரிங் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி முன்னாடி காட்டுவாங்க. ஸோ நான் சொல்லிக்கிறேன் ஸ்வீட் ஹார்ட், இதெல்லாம் முதலே பண்ணியிருக்கணும். பட் எல்லாமே டக்குன்னு நடந்ததில்ல, எதுவுமே பண்ண முடியலை. பட் மேரேஜ்க்கு முன்னாடி நான் இதை வந்துட்டு சொல்லணும். ஸோ நான் டைரெக்டாக வந்துடுறேன் சுற்றி வளைக்க, எனக்கும் தெரியாது, அது வராது. ஸோ ஸ்வீட் ஹார்ட் நான் எப்பயுமே சொல்லுவேன், யூ ஆர் மைன். அது உனக்கு நினைவுறுத்தணும் இல்லை, எனக்கு சொல்லிக்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு. எப்படி நீ எனக்கு மட்டும் சொந்தமோ அதே மாதிரி நானும் உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஓகே ஸ்வீட் ஹார்ட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்னா எனக்கு தெரில ஸ்வீட் ஹார்ட், உன்னோட பிளேஸில் ஒரு செகண்ட் கூட என்னால் உன்னை வேறு ஒருத்தவங்கள வச்சு பார்க்க முடியலை. அந்த அளவுக்கு எனக்கு இப்போ பயமாயிருச்சு. உன்னை எதுக்காகவும் இழக்கக்கூடாது, யாருக்காகவும் விட்டுட்டு போகக்கூடாது. இந்த ஒரு பாண்டிங் என் லைஃப்பில் எவ்வளோ ஸ்பெஷல்னா இந்த வேர்ட்ஸ் கூட பத்தாது. என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே ஹாப்பினஸ் ஆகிடுச்சு, எல்லாமே கலர்ஃபுல்ஸ்.
இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டையும் என்னோடய ப்ராப்ளம் சொன்னதில்லை ஸ்வீட் ஹார்ட். ஆனால் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக போனாலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் அதை ஃபஸ்ட் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. என் அம்மாவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறணும்னு தோணுது. அது உன்கிட்ட மட்டும்தான். ஏன்னு தெரில, ஒருவேளை அந்த அளவுக்கு நான் உனக்குள்ளே போயிட்டேனான்னு தெரில. அவ்வளோ ஒருத்தவங்களால என்னோட கோபம், வெறுப்பு, பொறாமை எல்லாமே காணாமல் போகுது. அதே சமயம் ஒருத்தவங்களால் இந்த உலகத்தில் யாராலே கொடுக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது எனக்கு நீயா மட்டும்தான் ஸ்வீட் ஹார்ட் இருக்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. என் லைஃப்பில் எப்பயுமே நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி என்னால் வேறு எதுவும் யோசிக்க முடியலை ஸ்வீட் ஹார்ட். ஒருவேளை நான் உன்னை இழந்துட்டேன்னா சத்தியமாக இந்த ஜீனோ ஜங்குக் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். நீ இல்லாத உலகம் எனக்கு என்னன்னு சொல்லணும்னு தெரில. இது வரைக்கும் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி என்னோடய ஃபீலிங்ஸை வச்சதில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கப்புறம்டா, நீ எந்த மைண்ட் செட்டில் இருக்கியோ அந்த மைண்ட் செட்டில் தான் என்னோடய ஃபீலிங்ஸும் இருக்குது. சொல்லுவாங்க, நம்ம லவ் பண்ணுறவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும்னு. அப்போ பெருசாக நினைக்கல. ஆனால் உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தால் கூட அது என்னமோ பண்ணுது ஸ்வீட் ஹார்ட். இங்கே என்னால் உன் சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்க முடிஞ்ச எனக்கு உன் அழுகைக்கு என்னால் காரணமாக இருக்க முடியலை ஸ்வீட் ஹார்ட். அவ்வளோ வலியை கொடுக்குது. நம்ம இந்த உலகத்துலேயே பார்த்த அவ்வளோ ப்யூர் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ஹியூமனா அது நீ மட்டும்தான்டா. என்னை அப்படியே ஏற்றுக்கிற ஒரு ஆள். என் அம்மா கூட என்னை ஒரு சில நேரம் கோவப்படுறதை பார்த்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்கடா. ஆனால் நீ என்னை ஏற்றுக்கிட்ட. உன்னோட பயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் உன்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ ஸ்வீட் ஹார்ட், திரும்ப சொல்கிறேன், எப்படி நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதோ அதே மாதிரி இந்த ஜீனோ ஜங்குக்னால் இந்த ஜீனோ டயாங் இல்லாமல் இருக்க முடியாது. நீ எப்பயுமே எனக்கு மட்டும்தான்டா. ஸோ ரிமைனிங் இருக்க அந்த லைஃப்பை என் கூட என் கையை பிடிச்சிட்டு லைஃப் லாங் ட்ராவல் பண்ண நீ ரெடியாடா? சொல்லு ஸ்வீட் ஹார்ட், ஆர் யூ ரெடி டு ட்ராவல் வித் மீ? ஜேகேன்னா ஒரு கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ஜேகே தான் சொன்னாங்களா அப்படின்னு டேயால் நம்ப முடியல. ரெண்டாவது அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த செகண்ட் அவர் மைண்டில் எவ்வளோ தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க. ஜேகேக்குன்னா டே அழுகுறாங்களே அப்படின்ட்டு லைட்டாக ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் டேவோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஜேகே ஒரு அந்த ஸ்மைல் அண்ட் டியர்ஸ் ஃபேஸோட அப்படின்ட்டு லைட்டாக தலையாட்டுறாங்க குழந்த மாதிரி. வாழ்வோ சாவோ அது உன் கூட தான் ஜங்குக். நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, என்னன்னாலும் சரி, மாளிகையில் வாழ்ந்தாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, உன் கையை பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீ போகிற பாறை எதுவோ அதில் உன் கூடயே வருவேண்டா. எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளோதான். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் எங்கேனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஜங்குக் அப்படின்ட்டோன்னே ஜேகே வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாரு. சப்பா அப்படியே சொல்லிட்டா அப்படின்ட்டு நீல் டவுன்லேருந்து எந்திரிச்சிட்டு அந்த ரிங் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து டே ஹேண்டில் போட்டுறாரு. டேனா அந்த ரிங்கை ரொம்ப கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. ஜங்குக் இந்த ரிங் என் ஸ்வீட் ஹார்ட் கேட்டு நான் இல்லைன்ட்டு வேணா. இந்த ரிங் ஷூட்டிங் ஸ்டாரால் பண்ணுறது, சேம் லைக் அ ஸ்டார். என்னால் எப்படி என் ஸ்வீட் ஹார்ட் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியும்? அதுவும் என் ஸ்வீட் ஹார்ட் ஃபஸ்ட் டைம் கேட்டான். இந்த ஸ்டார் காலையிலையும் இருக்கும் நைட்டும் இருக்கும், எப்பயுமே உன் கையில் இன்னும் அழகாக மின்னிக்கிட்டே இருக்கும். ஜங்குக், நான் அது விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ ரொம்ப ஸ்வீட் ஹார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் விளையாட்டுக்கல்ல. நீ சும்மா சொன்னாலும்
அது எனக்கு வாக்கு மாதிரி தான். நீ சாகுன்னு விளையாட்டுக்கு சொன்னாலும் நான் அதை அப்படின்னு ஜேகே சொல்லி முடிக்கிறக்குள்ளேன்ட்டே இழுத்து பிடிச்சி அவர் லிப்ஸை அட்டாச் பண்ணிடுறாரு. அவருக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் இப்படி என்னடா ஒரு லக் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார லவ்வர் எனக்கு கிடச்சதுக்கு, போன செம்மத்தில் நான் என்ன ஒரு புண்ணியம் பண்ணேன், இவன் கிடச்சிருக்கானே அப்படின்ட்டு அவ்வளோ டீப்பாக வந்து அந்த கிஸ் போய்கிட்டு இருக்கு. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி பிடிக்காமல் இருக்கும், அவ்வளோ இதாக போகுது. அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிவிட்டு 2 பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க டேவோட ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜேகேவோட ஷோல்டரில் இருக்குது, ஜேகேவோட ஹேண்ட் வந்து டேவோட ஹிப்பில் இருக்குது. அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது அந்த சில் கிளைமேட். அதுக்கும் அவ்வளோ இன்னும் டீப் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த 2 கப்புள்ஸ்க்கு அது இன்னும் அழகாக தெரியுது. அந்த சுற்றி இருக்க அந்த டைகர் லில்லி, ஒயிட் ரோஸ், லாவெண்டர், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ரோஸ், அதோட ஃப்ரீக்வன்ஸ் இன்னும் அந்த இடத்த ரொம்ப பிரமிக்க வைக்குது. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு என் கூட நீ வேணும் ஜங்குக். நீ இல்லாமல் எப்படி என்னால் இருக்க முடியும்? விளையாட்டு கூட என் வாயிலேருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வராது ஜங்குக். அப்படி வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் இந்த டேயாங் உடம்புல உயிர் இருக்காது. இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாத. வாழ்வோ சாவோ அது நீ நான் எப்போ ஃபிக்ஸ் பண்ணேனோ அப்பயே நான் உன்னை எனக்கு கொடுத்துட்டேன். நீ இல்லைன்னா நான் வெறும் பணம்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சு காட்டிடுவேண்டா அப்படின்ட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் ஹக் பண்ணிவிட்டு அந்த இடம் ரொம்ப ரொமான்டிக்காக இன்னும் ரொம்ப அப்படி போகுது. ஸோ ஃபைனலாக ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே வந்து ஒரு கிஃப்ட் பேக் எடுத்து கொடுக்குறாங்க. டேனா ரொம்ப டவுட்டாக பார்க்குறேன், என்னடா திருப்பி கிஃப்டா அப்படின்ட்டு. ஜேகே அப்படி சிங்கிள் மட்டும் கொடுக்குறாரு. சரி திறந்து பாரு அப்படின்ட்டு லைட்டாக ஒரு கண்ணாசிக்கிறாரு. டேவான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் சைஸில் தான் இருக்குது. ஸோ டேவும் சிரிச்சுக்கிட்டே திறக்கிறாரு. பார்த்தா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஒரு கிஃப்ட் பேக்குள்ளே ஒரு கிஃப்ட் பேக்குங்க. டே முறைச்சிட்டு என்ன ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்றாங்க. ஏய் ஸ்வீட் ஹார்ட், நான் இது கூட உன்னை ப்ராங்க் பண்ண போகிறேன், நீ ஃபஸ்ட்டு பாரு அப்படின்ட்டு லெட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் ஸ்வீட் ஹார்ட், நம்மளால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு. அண்ட் அதே சமயம் நம்மளால் அந்த பர்சனை திருப்பி எடுக்கவும் முடியாது. ஒன்ஸ் போனவங்க தான். அது அந்த கலவடோட குழந்தையாயிரும். பட் ட்ரஸ்ட் மீ ஸ்வீட் ஹார்ட், ஒருவேளை எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த கடவுள் கூட சண்டை போடுவேன். ஆனால் பிறப்பு இறப்புன்றது மனுஷன் கையில் இல்லையே. எனக்கு உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னால் முடியாமல் போயிடுச்சு. பட் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் ஸ்வீட் ஹார்ட். அந்த லெட்டரை வந்து படிச்சுட்டே வந்து ஒரு மாதிரி டேர்ஸ் ஐஸோட தான் ஜேகேவை பார்க்குறாங்க. பட் கன்ஃபியூஸ் இன்னும் இருக்குது, என்னடா உள்ளே இருக்கும்னு. பட் ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணு ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ டேவும் அகைன் அந்த இன்சைட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்மால் பப்பி வந்து டேவோட கையில் ஏறி குதிச்சு டேவோட ஃபேஸெல்லாம் லிக் பண்ணுது. டே கேக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு என்னன்னே தெரில. பட் இந்த செகண்ட் ஒரு கையில் ஒரு பப்பி இருக்குது அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்துட்டே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜங்குக், இது எனக்கு தெரியும் ஸ்வீட் ஹார்ட், என்னால் என் டோனை திருப்பி உனக்கு கொடுக்க முடியாது. என் டோன் உன் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். என் டோன் ஒரு டாக் இல்லை, உன்னோட லைஃப்னு எனக்கு தெரியும். என் டோன் உன் கூட இருந்தப்பெல்லாம் நீ இருந்த ஹாப்பினஸோட அளவு என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ என்னென்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். என்டோன் இல்லாதப்ப நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் ஸ்வீட் ஹார்ட். இப்போ நீ சிரிக்கிற சிரிப்பு கூட ஒரு ஃபேக்குன்னு எனக்கு தெரியும். பட் இது எனக்கு வலிக்குது ஸ்வீட் ஹார்ட். என்னால் இழந்தவங்களை திருப்பி கொடுக்க முடியாது ஸ்வீட் ஹார்ட். ஒருவேளை எனக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணியிருப்பேன் ஸ்வீட் ஹார்ட். இதை நான் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தரல. எனக்கு என் ஸ்வீட் ஹார்ட் ஹாப்பியாக இருக்கணும் எப்பயுமே. எனக்கு இது சரியாக தப்பான்னு தெரில ஸ்வீட் ஹார்ட், தோணுச்சு செய்கிறேன். எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு பிடிச்சா அதை வச்சுக்கோ, இல்லைன்னா திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம்.
அப்படின்ட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பட் டேக்கு பார்த்தோம்னா ஜேகே என்னடா சொல்கிற இவனை, நான் சொல்லாமலே என்னோட பெயினை புரிஞ்சுக்கிறான், நான் சொல்லாமலே நான் என்ன வேணுன்றதை புரிஞ்சுக்கிறான், இவ்வளோ கேரிங் மேனாக இருக்கானே அப்படின்ட்டு அவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிக்கலையா ஸ்வீட் ஹார்ட்? இல்லை ஜங்குக், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாடா, நான் கூட உனக்கு பிடிக்காமல் போயிடுமோன்னு நினச்சேன். சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நேம் வச்சு நீயே வச்சுக்கோ. நான் வச்சுக்கிறேன், பட் நேம் நீயே வை. பேம் எப்படி இருக்கு? ஓகே, கிம் பேம் நல்லா இருக்கா? எப்பவுமே ஜீனோ பேம் தான் ஸ்வீட் ஹார்ட். ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கு, வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஜங்குக். எதுக்கு? எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாதப்ப நீ கொடுத்ததுக்கு. இதை நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நினைக்கல, உன்னோட கிஃப்டாக நினைக்கிறேன். உன்னோட லவ் கிஃப்ட். ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜேகேலாம் முழிச்சு பார்க்குறாங்க, என்னடா வேணும் லவ் யூ சொல்ல மாட்டா அப்படின்ட்டு. என்னடா ரிப்ளை பண்ண சொன்னன்ற லவ் யூ பேக் சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். எப்போ எனக்கு வேணுமோ அப்போ அப்படின்றாங்க. ஜேகேனா அப்படியே பார்க்குறாங்க, இவனுக்கு போய் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு லைட்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்மெர்க் பண்ணிவிட்டு அந்த டாக் கூட ஜாலியாக விளாட்றாங்க. வந்து ஜேகே சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து டாக் குலைக்க ஆரம்பிச்சிடுது. ஜங்குக், இன்னெல்லாம் அப்புறமே பேசிக்கலாம், இப்போ என் பேபிக்கு பசிச்சிருச்சு, எனக்கும் பசிக்குது, எனக்கும் தாண்டா பசிக்குது, நானும் சாப்பிட்ணுன்னு பார்க்குறேன், சாப்பிட்றக்குள்ளே நழுவிட்டு போயிடுது. பாரு, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். ஜங்குக் சிப்படா அப்படின்ட்டு ஷை ஆகிட்டு அந்த டாக் கூட அப்படியே ஒரு மாதிரி விளாட்றாங்க. ஜேகேக்கு ரொம்ப க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அவங்களால ஃபுல்லாக முடியினாலும் ஏதோ ஒரு அளவுக்கு டேக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்தாங்க, அதுவே அவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்து போகுது. ஸோ இந்த சைடு கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தருண் தாண்டா ஜாக்சன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுகிறான்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சுறாரு. ஜாக்சன்னா நான்லாம் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இந்த ரிவெஞ்ச் நான் எதுவுமே பண்ணல அங்கிள், அந்த லாரா தான் தேவையில்லாமல் வந்து என் மனசில் அந்த பழி வாங்கணும்னு எண்ணத்தை புதைச்சி என்னை இப்படி பண்ணிட்டான் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ஒரு தடவை நான் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அங்கிள், சத்தியமாக நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அங்கிள், நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அங்கிள், நான் என்ன தப்பு பண்ணேன்னு. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதாச்சு தருண். நீ சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு நீ உங்கள் அப்பாவே ஒரு பதவிக்காக கொண்ட ஒன்று என்னை நம்ப சொல்கிறியா? செத்தால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஜாக்சன் போகலான்னு பார்க்குறாங்க. ஸோ போகிறதுக்குள்ளேயே நம்ம தருண் வந்து பார்த்தோம்னா ஜாக்சன் காலில் விழுந்துடுறாங்க. ஜாக்சனுக்கு என்னடா எப்படி இறங்கிட்டியா அப்படின்ட்டு ஜாக்சன் வந்து தருணை வந்து நீ தூக்கி நிற்க வச்சுட்டு, என்ன பண்ணுற தருண், என்ன இது பழக்கம்? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அங்கிள், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். சரி, பட் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸ். இன்னுமேலாச்சும் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இன்னொரு தடவை ஜங்குக் மினியோஜ் அவங்க ஃபேமிலிக்குள்ளே நீ போனேன்னா அவங்க வந்து என்ன பண்ணாலும் நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் தருண். இதுதான் லாஸ்ட் வார்னிங். சத்தியமாக நான் பண்ண மாட்டேன் அங்கிள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நான் ஒழுங்காக இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அங்கிள், நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் மாறிட்டேன்னு. என்னால் அவனை நம்ப முடியாது தருண். சொந்த அப்பாவே பதவிக்காக கொண்டவனை எப்படி என்னால் நம்ப முடியும்? இருந்தாலும் உங்கள் அப்பா மேலே நான் வச்ச மரியாதைக்காக ஒரு சான்ஸ் தரேன், யூஸ் பண்ணிக்கோ. திருப்பி தப்பான எண்ணத்தோட அங்கே போனேன்னா ஜங்குக் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணாலும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இல்லைன்னா உன் சாவி என் கையாலே நடக்கும். அது வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் என் பேரில் தான் இருக்கும். உனக்கு எப்போ மாறிட்டேன்னு தோணுதோ அப்போ தான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜாக்சன் அங்கிட்டேருந்து போயிட்டாங்க. போகணுன்னு தருண் ஃபேஸ் வந்து லைட்டப் ஆகுது. இப்போ ஒரு ஸ்மிர்க், ஒரு வெறுப்பு அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேடா
ஸோ டுடே இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம டேக்குக்கோட இம்பார்ட்டன்ட் டே தான்டா அவங்க மேரேஜ் டே. ஸோ இந்த டேக்காக தான் ஜேக்கும் சரி டேவும் சரி ஏன் ஹோல் மெம்பர்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண டே. ஸோ அதுக்கு அவ்வளோ கிராண்டடாக இருக்குது. அதில் நிறையா மல்டிமீடியாஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ராயல் குரூப், அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அவ்வளோ ரிச்சடாக அந்த ஃபங்க்ஷன் இன்னும் அழகுபடுத்துகிற மாதிரி வந்திருக்காங்க. அண்ட் டேவை சொல்ல போனால் எப்படி நம்ம டேயோட பியூட்டியை சொல்லாமல் இருக்கிறது. அன்னைக்கு எப்படி அந்த ப்ரப்போஸ் பண்ணுற டயத்தில் டேக் மேக்கப் போட்டிருந்தா அன்றைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அஸ் அ டே ரிக்வெஸ்ட் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. அந்த வெட்டிங் ட்ரெஸ், அந்த ஜுவல்ஸ், அப்பா நம்ம ஜேகேக்கெலாம் சொல்ல வார்த்தே இல்லை. நம்ம ஜேகேக்கு சலிச்சவர் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜேகே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க அழகா. அந்த மாதிரி இருக்குது ஜேகேவை பார்க்க. பிளாக் அண்ட் பிளாக்கு, நம்ம எப்பவுமே பிளாக் தான் அப்படின்ற மாதிரி ஒயிட்டே இல்லாமல் இருக்காங்க. டேக் வந்து அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். ஸோ எவன் என்ன சொன்னால் நம்மளை கண்டுக்கிற மாட்டார், அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார். ஸோ அதுதான் டேக்கு பிடிச்சதே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜேகே நின்றுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்க கையை பிடிச்சிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கு முன்னாடியும் ஆதாரமாக வச்சு கையை பிடிச்சிட்டு 2 பேரும் அங்கே வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஐ டூ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ரிங் போட்டுட்டு ஒரு ஃபேன்சினேட்டடாக ஒரு கிஸ்ஸோடு முடிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க மேரேஜும் அங்கனக்குள்ளே முடியுது. மேரேஜ்லாம் முடிச்சு ரிசப்ஷனில் எல்லாருமே அவங்கள வந்து அவ்வளோ கங்க்ராட் பண்ணுறாங்க. நிறையா கிஃப்ட், ஜுவல்ஸ், அப்படி இப்படின்னு போகுது அவ்வளோ விஷஸோட. ஸோ டேக் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பர்சன்ஸ் ஒரு இடத்துல பார்க்குறது, இவ்வளோ விஷ் வாங்குறது, கிஃப்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட அந்த எல்லா பர்சன்ஸையும் ஜேகே வந்து கையாளுற விதம், எப்படி ஒவ்வொருத்தவங்ககிட்ட பணிஞ்சு போகிறது, ஒருத்தவங்ககிட்ட எந்த மாதிரி பதில் சொல்லணும், எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதெல்லாம் டேக் ரொம்ப பிஸ்னஸ்னால் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அவர் விட்டலை. அந்த மாதிரி இருக்குது அவரோட ஆன்சர் எல்லாமே. ஸோ அவ்வளோ க்யூட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம ஜாக்சன் வந்துட்டாங்க. அவர் எப்படி சும்மா வர முடியும், தருணோட தான் வந்திருக்காங்க. ஸோ தருண் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எப்படி ஜேகே பார்க்காம இருக்காரு, சரி கானில் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஜாக்சனுக்கு முன்னாடி, டேக்கு முன்னாடி அதை வெளிக்காட்டக்கூடாதுன்னு கொஞ்சம் கூலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் அங்கிள், ஸ்வீட் ஹார்ட். இதுதான் ஜாக்சன் அங்கிள், எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டர் அண்ட் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர். அண்ட் அங்கிள், திஸ் இஸ் மை ஒய்ஃப் ஜினா டயா. நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம் என் பையனை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஜாக்சன் அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. நம்ம தருணுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோ காண்டா பார்க்குறாரு. நம்ம டேக் ரொம்ப ஷை ஆகுது ஜேகே இப்படி சொன்னோன்னே. ஸோ ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம டே ஒரு லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, இல்லை அங்கிள், இவனை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன், ஐ ஆம் த லக்கி பர்சன் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே க்யூட்டாக அந்த கன்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. பட் போக போக தருணோட ஆக்ஷன் வந்து ஜேகே சுத்தமாக பிடிக்கலை. ஸோ அவர் ஜேகே என்ன பண்ணுறாரு, சரி டேவை இங்கேருந்து அனுப்பலான்ட்டு பிளான் பண்ணிட்டு, டே நீ ஜாக்சன் அங்கிளை கூட்டிகிட்டு அப்பாக்கிட்ட போ, அவர் நிறையா பேசுவாங்க, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னோடனே சரி டேவும் சரி ஓகே எதுவும் பேச வேணாம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டு ஜாக்சனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தருண் ஒரு மாதிரி பார்க்குறாரு டே போனதவே. மட்டும் எடுக்கலன்னு வையன், அவனை கண்ணை பிடிங்க நாய்க்கு போட்டேன், கண்ணை கட்டுறா நாய் அப்படின்றோடனே தருண் லைட்டாக ஜேகே பார்த்து ஸ்மர்க் பண்ணிவிட்டு, எப்படி தலை இந்த உலகத்தில் இருக்க எல்லா அழகும் உனக்கே வந்து அமையுது, அதெல்லாம் வான்றே வரமாட்டுது, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அசிங்கமாக கேட்பேன்டா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பணம் இருந்தால் உனக்கு எல்லாம் கிடச்சிடுமா, இதுக்கெல்லாம் ஒரு யோகிக்கையாக இருக்கணும், உனக்கு இருக்கா, பெத்தவனே கொண்ட நீ சி அப்படின்ட்டு ஒரு மாதிரி இலக்காரமாக ஜேகே பேசுகிறாங்க. சத்தியமாக தருணை வந்து அவருக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் ஜாக்சனுக்காக தான் கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. ஓகே ஓகே கூல் டவுன், பட் சின்ன ஜங்கு அனுப்பா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த உலகம் ஒன்றும் யோக்கியம் இல்லை, பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணும். அண்ட் மேரேஜும் ஒரு எண்டு கார்டு இருக்குது, சீக்கிரமே அது உனக்கு புரியும் ஜங்கு, சீக்கிரமே உன்னோட லைஃப்பில் இருந்த எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்,
இன்க்ளூடிங் ஒய்ஃப் ஆல்சோ. எச்ச அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்படுற வெக்கமா இல்லை? என்ன பண்ண ஜங்குக்? அழகாக இருக்கிறதுலாம் உன்கிட்ட தான் இருக்குது, அதை எப்படி அனுபவிக்காமல் இருக்க முடியும்? கவலைப்படாத, ஒரு 2 நாள் வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்றேன். ஏய், தன்னை ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடுறா. ஃபங்க்ஷன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி துண்டு துண்டாக போட்டுருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. ஏன்னா எல்லாருமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் ஃபேஸ்லேயுமே அந்த ஒரு ஃபேக் ஸ்மைல் இருக்குது. பட் அவங்க பேசுகிறது யாராச்சும் கேட்டால் கண்டிப்பாக என்னடா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அங்கிளுக்காக தான் இன்னும் ஒன்று உசுரோட வச்சுருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு நான் லாஸ்ட் மினிட்ல செஞ்சு கொடுத்த சத்தியம். அதை மீறி உன்னை கொல்ல வச்சிடாத, பட் அப்புறம் உனக்கு நல்லா இருக்காது. அங்கிள் எனக்கு புரியல ஜங்குக், அந்த கெலட்டனுக்கு நீயே உண்மையாக இருக்கணும். அவெல்லாம் ஒரு ஆளா? சரி 2 சொட்டு கண்ணீருக்கே நான் சீனுக்கே நம்பிட்டேன் என்னைய. அவனை போயிட்டு சரி எனிவே, ரொம்ப நாள் உனக்கு எதுவும் நினைக்காது ஜங்குக். சீக்கிரமே உன்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடிங்கிருவேன். மை ஹானரபிள் கிங் அப்படின்ட்டு தருண் அங்கேருந்து போயிட்டாங்க. ஜேகேக்கு சரி காண்டாது. பட் இருந்தாலும் அவங்களோட குட் டேவை வந்து ஸ்பாயில் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ அப்படியே வந்து அவங்களும் டேவோட இதாகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக்சன் வந்துட்டு, ஜங்குக் எனக்கு தெரியும் தருண் என்னென்ன பண்ணி அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு, பட் இனிமேல் அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் ஜங்குக். சத்தியமாக அவன் பண்ண மாட்டான். இந்த ஒரு தடவை எனக்காக என்னை மன்னிச்சு விட்றேன் ப்ளீஸ்ப்பா. உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு தவிர அனுபவம் பத்தலை அங்கிள். வெகுலியாக இருக்கீங்க, அதான் யார் எப்படின்னே உங்களுக்கு தெரியலை. என்ன சொல்கிற ஜங்குக்? அது நேரம் வரும்போது உங்களுக்கே தன்னால் புரியும். இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். பட் அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் எப்போயும் மீற மாட்டேன் அங்கிள். அதுவும் ஒரு லிமிட்டு தான். அவன் லிமிட்டை மீறினா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜேகே வந்து வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. ஜாக்சனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, திருந்துட்டியானா இல்லையானே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைட் ஜேகே பார்த்தோம்னா டேட்டை போயிட்டு நல்லா ஜாலியாக அந்த டைம் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக போகுது. அந்த வெட்டிங் மூமெண்ட்டு சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு ஹாப்பியாக போகுது. ஃபைனலாக மூமெண்ட் வந்துருச்சு. டே வந்து அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து போகிறதுக்கு. ஸோ பேரண்ட்ஸோடன்னு பார்த்தோம் அப்படின்னா டேக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் இல்லை. அவங்க ஃபோனில் பேசிக்கிறாங்க வைப்பாங்க. மற்றபடி எல்லாமே டேயோட லைஃப்பில் வந்து அவங்க அண்ணன் அண்ட் ஜிமின் தான், சுகா அண்ட் ஜிமின் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்தது வச்சது. ஏன்னா பாரிஸில் இருந்தாங்கள்ல. ஸோ வந்து டே மோஸ்ட்லி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அவங்க அண்ணன் கூட தான், சுகா கூட தான். சுகா தான் ஒரு அப்பா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து யூஜின், ஹோபி அண்ட் யூஜின் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க பிஸ்னஸ்லேயே இருக்கனால ஸோ அவங்க வந்து சுகா கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து சுகா பாரிஸ் போனப்போ கூட நான் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆனது ஜேஹோப்ட விட சுகாட்ட தான். ஸோ அவ்வளோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுவாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனாலும் அவருக்கு வந்து இல்லை அப்படின்ட்டு என்ன சொல்லணுன்னே தெரியல, அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து யூமின் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஹவுஸை வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் ஒரு அண்ணனா என் தம்பியை நான் நல்லா வளர்த்துருக்கேன். ஐ ஹோப் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பியான். அண்ட் இது என்னோடய சின்ன கிஃப்ட். இன்னும் நீங்கள் இருக்க போகிற நாள், என் தம்பி வாழப்போகிற வாழ்க்கை எல்லாமே இந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு, ப்ளீஸ் வேணான்னு சொல்லாத அப்படின்ட்டு கீயை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஜேகேவை நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட் அவ்வளோ ப்ரைஷியஸாக முடியுது. ஸோ டாடா பை பாய், சீக்கிரம் நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம்டா, லவ் யூடா. அண்ட் மறக்காமல் கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக் 3 பண்ணிடுங்கடா. அண்ட் லேட் ஆனதுக்கு சாரி, நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டாச்சும் கரெக்டாக ட்ரை பண்ணுறேன். லவ் யூ, பை பாய் சராங்கே.